நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நாம் சென்ற வாரம் பார்த்தோம். தினம் தினம் ஆரோக்கிய சமையல் சமைப்பது எப்படி என்பதை பற்றி சென்ற வாரம் நமக்கு தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்து, அனைவரும் சிறப்பாக புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு ஒரு செஷன் குடுத்தாங்க. அ ரேகா சிவகுமார் அவர்கள். எல்லாருமே சமைச்சு பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த காலை தேநீர் எப்படி பண்றது, அடுத்தது காலை உணவு எப்படி இயற்கை முறையில தயார் பண்றது என்பதை பற்றி பல்வேறு டிப்ஸ நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த 1 வார காலங்கள்ல சிறப்பா எல்லாருக்குமே செஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது இல்லாம நெறைய பேர் அந்த உணவு இயற்கை முறையில சமைச்சு சாப்பிட்டதிலேயே உடல் ஆரோக்கியம் கிடைக்குது அப்படிங்கிற பேர் நெறைய ஃபீட்பேக் குடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். தினம் தினம் ஆரோக்கிய சமையல் சமைப்பது எப்படி என்பதை பற்றி சென்ற வாரம் தொடர்ச்சி இன்றைக்கு நமக்கு அளிக்க இருக்கிறாங்க. எனவே சென்ற வாரம் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ரேகா சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். ஐயா, வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? வெளியில இருக்கேன். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி போன வாரத்தின் தொடர்ச்சி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். நம்ம நேர செக்ஷனுக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழல்ல ஆரோக்கியம் சார்ந்த தேடல்ல பயணிச்சுட்டு இருக்கோம். குறிப்பா உடல் மனம் சார்ந்து நம்மளுடைய தற்சார்பு வாழ்வில் சார்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பா நம்ம உணவுக்காக நிறைய தேடல்ல இருப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போன வாரம் பார்த்த எல்லா செக்ஷன் எல்லா இதுலயும் பல வகையான இதுவும் நீங்க கேட்டிருப்பீங்க. காலையில எழுந்தோம், நம்ம தேநீர் எடுத்தோம், அப்புறம் காலை உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சிற்றுண்டி வகைகள் வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு முழுமையான உணவுகள் நம்ம இரவு வரைக்கும் என்னென்னலாம் எப்படிதான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம போன வாரம் காலை சிற்றுண்டி வகைகள் பார்த்திருப்போம். துவையல் வகைகள் உட்பட பார்த்திருப்போம். இட்லி, நம்ம சிற்றுண்டி வகைகள் எல்லாமே பார்த்திருக்கோம். இடையில பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு புதுமையா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காய்கறிகள் நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அப்படியே மதிய உணவு பத்தி எந்த மாதிரி ஆரோக்கியமா செய்ய முடியும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப பெரும்பாலும் நம்ம காய்கறி வாங்குறது அப்படின்ற போது நாம 2 வகையில பார்ப்போம். ஒண்ணு நமக்கு தேவைன்னா வாரத்துக்கு ஒரு முறை தேவைக்கு என்ன இருக்கோ அப்ப வாங்கிப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் அன்னைக்கு நம்ம அன்றைய தேவை என்னமோ நம்ம அதை வாங்குறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு அப்படின்னாலும் பண்ணுவோம். இப்ப குறிப்பா நம்ம நிறைய இயற்கை சார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், நாட்டு விதைகள் சார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில நாம எப்படி காய்கறிகளை தேர்ந்து வாங்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம நிலத்துல நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம தேர்ந்து வாங்குவோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க நம்மளால நம்ம தேவைக்கு எடுத்துக்க முடியும். இல்ல உங்களுக்கு நிலம் இருக்குன்னா நம்ம வீட்டு தேவைக்கான சில காய்கறி விதைகளை போட்டு எடுத்துக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல நமக்கு இன்றைக்கு சூழ்நிலைக்கு மாடி தோட்டத்துல நிறைய காய்கறிகளை போட்டு நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி தங்க வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிறாங்க. எல்லாமே எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. சில காய்கறி உதாரணமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி, வெண்டை, கொடி காய்கறிகள், இந்த மாதிரி சில மூலிகைகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இல்ல நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, நம்ம சந்தைக்கு போறோம்னா சந்தை அப்படின்ற ஒரு செட்டப்
நிறைய சிட்டி சைட்ல விட நகராட்சி, பேரூராட்சி இந்த மாதிரி இடத்துல நிறைய சந்தை வாய்ப்பு இருக்கு. வார ஒரு சந்தை, வாரமானா நடக்கும். பொது சந்தை தான். அங்க வந்து நீங்க தேடி வாங்கும்போது நாட்டு காய்கறிகள் வந்து விவசாயிங்க எடுத்துட்டு வந்து விப்பாங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும். வியாபாரிகள் குடுக்கறதுக்கும், விவசாயிகள் குடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கலாம். நீங்க 1 வாரம் அப்படி வாங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த விற்பனை பண்ற நண்பர்களும் நம்ம பேசி பழக்கமாகி, நீங்க எப்படி பயிர் வைக்கிறீங்க? ஸோ நீங்க அத நான் ஏதோ இயற்கை முறையில பண்றீங்களா? மாட்டு எரு போடுறீங்களா? இந்த மாதிரி ஒரு கனெக்டிவா நம்ம அத பேசும்போது, ஆ தொடர்ந்து நீங்க நெறைய பக்கம் சந்தைக்கு போகும்போது, அந்த இணக்கமா இருக்கக்கூடிய விஷயம். 1 வாரம் ஒரு இடத்துக்கு போனோம்னா, தொடர்ந்து நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்க அத பார்த்து வாங்கலாம். கூடு கூடுமான வரை வந்து இயற்கை விவசாய சந்தை ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு. அங்கேயும் காய்கறியுடைய வரவு உங்க தேவைக்கு இருக்காது. அங்க நாட்டு காய்கறிகள் இந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. அதே மாரி இந்த நம்போ குறிப்பா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதுதான் அதிகமா வாங்கி வச்சுப்போம். வீட்ல வந்து ஒரு வாரம் ஸ்டாக்குக்கு இதுதான் இருக்கணும் அப்படின்றத நெறைய வாங்கி வைக்கிற பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான பொருட்கள் தான். அதுல வந்து நீங்க கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது? வெங்காயம் ரொம்ப பெருசா, ரொம்ப கலர்ஃபுல்லா அப்படிலாம் இருக்கும். நமக்கு வந்து குறிப்பா நாங்க அதிகமா பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரி வெங்காயம் சொல்லக்கூடியது. மேல அந்த லைட் பிங்க்ல இருக்கும். டார்க் பிங்க் கிடையாது. லைட் பிங்க்ல இருக்கும். ஆ வெள்ளை வெங்காயமும் பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம் அதிகமா பயன்படுத்தலாம். ஸோ தக்காளியில பொறுத்தவரைக்கும் நீங்க தேடி வாங்குங்க. எங்க போனாலும் ஒரே தக்காளி தான் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க காய்கறி வாங்கும்போது உங்களுக்கு கவனத்த குடுத்து வாங்குங்க. ஆ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது வாங்குனதுக்கு அப்புறமா இப்ப கீரைங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல, ஆ சிறுகீரை, அரைக்கீரை, ஆ பொன்னாங்கண்ணி, புளிச்ச இந்த மாதிரி அது தூதுவளை இந்த மாரி வாங்குற விஷயத்துலயும் ரொம்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி அது சரியான முறைப்படி விளைஞ்சதா? இவ்வளோலாம் பார்த்து வாங்க முடியாதுங்க. எங்க சைடுல மாரி அந்த ஆப்ஷன் அப்படின்னா, சரி ஓகே வாங்கின்னு வந்துட்டீங்க. பெரும்பாலும் காய்கறிகள வந்து நம்ப சமைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள், உப்பு சாதாரணமான குளிர்ந்த நீர்ல போட்டு நம்ப வாஷ் பண்ணி பயன்படுத்தலாம். ஆ வெறும் உப்பு தண்ணீலயும் நம்ம அத எடுத்து வாஷ் பண்ணலாம். அதுக்குள்ள மேல தெளிக்கப்பட்ட ரசாயனங்களுடைய அந்த இது குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஆ இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு வெண்டைக்கா வாங்குறோம். வெண்டைக்கா வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம சாப்பிடுறோம். சமைக்கல. ஒரு காலை உணவா வெண்டைக்காவ கட் பண்ணி எடுத்துக்கிறோம்னா, அதுல முக்கியமா கவனம் தேவை. இயற்கை உணவா எடுத்துக்கிறோம், சமைக்காத உணவா எடுத்துக்கும்போது தான், நாம அத ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். சமைக்கும்போது அது ஆவி கட்டி அந்த அந்த முறையில வேகும்போது, அதனுடைய இதுல கொஞ்சம் அதனுடைய ப்ராசஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆனா இயற்கையா எடுக்கும்போது, அத நம்ப பயன்படுத்துற முறையில வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கவனிச்சு, நம்ம அந்த கழுவுற முறையிலருந்து, ஊற வைக்கிற முறையிலருந்து, அத எடுத்துக்கிற முறை வரைக்கும் கவனிச்சு பண்ணுங்க. ஆ இதெல்லாம் ஒரு நம்மளுடைய அன்றாட வாழ்வுல பண்ணக்கூடிய சில உடல் சார்ந்த விஷயம்க்காக நம்ம பண்ணக்கூடிய சில அணுகுமுறைகள். எல்லாமே எல்லாமே இது தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனாலும் இத உங்களுக்கு எப்படி நானு நினைவூட்ட வரேன்னா, ஆ ஒரு கேரட் வருது. வீட்ல பிள்ளைங்க வந்து அத எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது தண்ணீல போட்டு அலசிருவோம். அவ்வளவுதான். டைம் வாஷ் பண்ணும்போது, அது வந்து சரியான இதுவான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ அது கொஞ்சம் ஏன்னா அது அது சரியா எப்படின்னா, அது நம்ம பாணியில சொல்லணும்னா, அது கண்டிப்பா வந்து இயற்கை முறையில விளைஞ்ச பொருள் கிடையாது. தெரியும் நமக்கு. அப்ப அது வந்து கெடக்கூடாதுன்னு சொல்லி, பல ரசாயன நீர்கள் தெளிக்கப்பட்டு, ஊற வச்சு அனுப்புறாங்க. தெரியும் அது எல்லாருக்கும். ஆ ஒரு அந்த அது ஊறி இருக்கும். அதிலேயே ஊறி இருக்கும். நம்ம அத திரும்பவும் ஒண்ணு சாப்பிடக்கூடாது. நல்ல பொருள தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அது என்ன எது நல்ல பொருள் நமக்கு தெரியணும். அப்படி தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டாலும், இந்த மாதிரியான விஷயங்கள நம்மளால தவிர்க்க முடியலன்னா, அதுக்கான முறைய நம்ம கையாளணும். இதுதான் வந்து நம்முடைய வாழ்வியல் முறையில நம்ம காய்கறி சார்ந்து, இன்னும் பழங்கள்ல இன்னும் ரொம்பவுமே கவனம் வேணும். இந்த கருப்பு பன்னீர் திராட்சைலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே அதனுடைய ஆ தன்மை அப்படியே தெரியும். நீங்க சும்மா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பன்னீர் திராட்சையோட நிறத்துக்கு மேல ஒரு ஒயிட் பாண்டிங் இருக்கும். அது நேரடியாவே தெளிக்கக்கூடியது.
அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். வீடியோல பார்த்துருப்போம். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அத நீங்க கல்லுப்பும், பசு மஞ்சள் போட்டு ஒரு 10, 15 நிமிஷம் வச்சுட்டு அந்த திராட்சைய எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மாற்றம் இருக்கும். அது ஃபுல்லாவே அந்த கலர், அந்த தண்ணி அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த நீங்க கண்கூடா பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க பழங்கள்லயும் நீங்க ரொம்ப கவனமா சாப்பிடணும். ஆ சமைக்கிறது அப்படின்றத தாண்டி, நம்ம இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல ஆரோக்கியத்துக்காக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. சரிங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதிய உணவு எப்படி ஆரோக்கியமா செய்யலாம் அப்படின்றத பத்தியும், அப்படியே அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு எல்லாமே பேசிருவோம். மதிய உணவுனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா சாதம், ஒரு முழு சாப்பாடு, இந்த மாரி விஷயம். ஆ வீட்ல நம்ம ரெகுலரா செய்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதம், ஒரு சாம்பார், ஒரு பொரியல். இல்ல பொரியல் இல்ல ஒரு சாதம், ஒரு காரக்குழம்பு, ரசம் இந்த மாதிரி நெறைய வகையில அந்தந்த வீட்ல அவங்கவங்க வேலை, அவங்க தேவை, அவங்களோட இதுவுக்கு ஏத்த மாதிரி நம்ம உணவு சமைப்போம். மதிய உணவுனா குறிப்பா அரிசிய பத்தி நம்ம தெரிஞ்சாகணும். அரிசியில வந்து நம்ப வாழ்வியல் மாற்றங்கள்ல வரும். நம்ப நெறைய யோகம், ஆன்மீகம் நெறைய விஷயங்கள் பத்தி நம்ம பண்றோம், செய்றோம்னா, நம்மளுடைய மரபு ரக அரிசிய பயன்படுத்துவது சிறப்பு. குறிப்பா வந்து ஆ பல ரகங்கள் இருக்கு. அதுல வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது ஒரு பொன்னி அரிசி எடுத்துப்போம். இல்ல ஒரு சாப்பாட்டு அரிசின்னு போய் கேட்டா குடுப்பாங்க. அத எடுத்துட்டு இருப்போம். அது சன்னமா இருக்கா? நீளமா இருக்கா? இன்னைக்கு இரவு வரை கெடாம இருக்கா? இந்த மாதிரி தான் பார்த்து வாங்குவோம். வெள்ளையா இருக்கா? நீளமா இருக்கா? சன்னமா இருக்கா? இரவு வரை கெடாம இருக்கா? அதான் நம்ம பார்ப்போம். பட் அதையும் தாண்டி நம்ம மரபு ரகங்கள்ல நெறைய நம்ப சாப்பாட்டு அரிசி, நம்ம சாதம் வடிக்கக்கூடிய அரிசி வகைகள் நெறைய இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தூய மல்லி, தங்கச்சம்பா, சிவன் சம்பா, கிச்சிலி சம்பா இந்த மாதிரியான அரிசி வகைகள நம்ம பயன்படுத்தலாம் மதிய உணவுக்கு. ஸோ மதிய உணவுல வந்து நீங்க சிலர் வந்து என்ன அரிசி பயன்படுத்தட்டும், அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆ அரிசி பத்தி பயன்கள், விதை நெல் பத்தி பயன்கள் இதெல்லாம் நெறைய இருக்கு. நம்ம காரைக்கால் பாஸ்கர் ஐயா அத பத்தி பேசுவாரு. நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம அந்த சாப்பாட எப்படி வடிப்போம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ தூயமல்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஆ அதிகபட்சம் எல்லாரும் வந்து சொல்றது என்னன்னா, பாரம்பரிய அரிசி அப்படின்னாலே ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குற அரிசியில வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பாலிஷ்டு, டபுள் பாலிஷ்டு இல்ல தோல் நீக்கப்பட்ட கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தல் அரிசியா இருக்கு அப்படின்னா, அதிகபட்சம் அது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலயாச்சும் ஊறணும். கைக்குத்தல் அரிசியா இருக்கு அப்படின்னா. சிங்கிள் பாலிஷ் அப்படின்ற பக்கம் நமக்கு அதே 3 மணி நேரமோ, இல்ல அதிகமா ஊற வைக்கலாம். கைக்குத்தல் அரிசி வந்து 5 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். பட் ஆனா நம்ம காலையில நாம செய்றோம். அது மாரி சிலர் பார்த்தா இரவே ஊற வச்சு காலையில வடிப்பாங்க. அந்த மாரி பண்ணும்போது அந்த அரிசியோட அந்த சாப்பாடுடைய வாசம் வந்து மாறும். அந்த மாரி பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரம், 4 மணி நேரம், 3 மணி நேரம்ன்றது ஓகே. நம்ம இரவே ஊற வச்சுட்டு காலைல அத பண்ணும்போது, அது கொஞ்சம் அந்த புளிக்கிற தன்மைக்கு மாறும். இந்த இயல்பு. ஏன்னா அது ஆல்ரெடி புழுங்கல் அரிசி, பச்சரிசி இந்த மாரி பிரியும்போது ஊறும் நேரம் வந்து அதிகமாகும்போது, சாப்பாடுடைய தன்மை வந்து அந்த சுவையோட தன்மையும் அதனுடைய மாறும். ஸோ அதனால நம்ம அந்த மாரி பண்ண வேண்டாம். ஆ இப்போ சாதாரணமா சிங்கிள் பாலிஷ்ன்னு சொன்னாலே எதுலாங்கன்னா, ஒரு முறை பட்டை தீட்டப்பட்ட அரிசி, இருமுறை பட்டை தீட்டப்பட்ட அரிசி இந்த மாரிலாம் இருக்கு. நாம வீட்ல ரெகுலரா இந்த மரபு விதை, இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே இல்லாம முன்னாடி பயன்படுத்தின அரிசி எல்லாமே ஃபுல் பாலிஷ்டு. எந்த அரிசி பார்த்தாலும் ஒரே மாரி இருக்கும். சன்னமா இருக்கும். கேட்டா பொன்னி அரிசின்னுவாங்க. இல்ல பல வகையான பெயர்லாம் அதுக்கு இருக்கு. அது சாப்பாட்டு அரிசின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம பல வருடங்களா பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆ நூற்றுக்கணக்கான ஆ அரிசி வந்து தட்டுக்கு வர அளவுக்கு உருவாயிருக்கு. நெல்லா நெல்லா வந்து ஆயிரக்கணக்குல இருக்கு. ரகங்கள் வந்து 1000 இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு சாப்பிடுற வகைகள்ல வந்து இன்னைக்கு தயாராயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்ல இந்த அரிசிய வாங்கிட்டு வரலான்ற அளவுக்கு பண்றோம்னா, ஒரு 100 வகையான அரிசிகள் இன்னைக்கு சூழலுக்கு நம்ம மரபு விதை மீட்பாளர்கள் மூலியமாவும், பல நல்லுள்ளங்கள் மூலியமாவும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப வந்து நம்ம சாப்பாடு வடிக்கிற இதுல ஊற வைக்கிற முறை முக்கியம். நெறைய பேர் வந்து குக்கர்ல சாப்பாடு வைக்கிற பழக்கம் நெறைய பேர் இருக்கு. அத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இல்ல மீறி குக்கர்ல நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா,
ஒரு ஆப்ஷன் தான். எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு. குக்கர் உள்ள தண்ணி வச்சுட்டு, அதுக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சு நீங்க சாப்பாடு வச்சுக்கலாம். குக்கருக்குள்ள ஒரு தட்டு வச்சு தண்ணி வச்சு, அதுக்குள்ள வந்து நீங்க 1க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு, ஆ கொஞ்சமா அதுல உப்பு போட்டு, அந்த ஊறுன அரிசிய வச்சு அந்த 3 விசில் வச்சு சாதம் வைப்பாங்க. இந்த முறையில வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி குக்கர்ல வச்சே ஆகணும். நீங்க அந்த மாரி பயன்படுத்திக்கலாம். இன்னொரு முறை வந்து சாதம் அரிசி நல்லா ஊற வச்சுட்டு வடிக்கிற முறை. வடிச்சு, நம்ம அந்த 90, 95% வெந்து வர நேரத்துல அந்த தண்ணிய வடிச்சு பயன்படுத்துறது. இது வடிக்கிற முறை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தம் ரைஸ் மெத்தடு. தம் ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பானை ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். பானையில தம் ரைஸ் பண்ணா நல்லாருக்கும். அடிகனமான பாத்திரம், அலுமினியம் சொல்ல வரல. அந்த பித்தளையில உள்ள ஈயம் பூசியிருப்பாங்க. ஆ செம்பு பாத்திரத்துல உள்ள ஈயம் பூசியிருப்பாங்க. சாதத்துக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. ரொம்ப கனமா இருக்கும். இப்ப நாம அந்த மாரி வச்சுக்கிறதே இல்ல. நம்மகிட்ட ஒரு மாரி சில்வர்ல ஒரு ஷேப்ல நம்ம வச்சிருக்கோம். அப்பல்லாம் சாதம் வடிக்கிறதுக்குன்னு பானை, அந்த மாதிரி பாத்திரங்கள் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 மடங்கு தண்ணி. இப்ப தூய மல்லி, சிவன் சம்பா, கிச்சடி சம்பா இந்த மாரிலாம் அரிசி இருக்குன்னா, நமக்கு வந்து 1க்கு 2 மடங்கு தண்ணி வச்சு, நல்லா நமக்கு நம்ம வந்து உதாரணமா நம்ம பொங்க பொங்கல் வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான முறையில 1க்கு 2 வைக்கும்போது, அந்த தண்ணி இறுகி வரும்போது, ஒரு 80, 90% அந்த அரிசி வெந்த நிலையில நீங்க நல்லா கலக்கிட்டு, நீங்க மேல தட்டு போட்டு மூடி, சிம்ல வச்சு சில நிமிடங்கள் விட்டு திரும்ப ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு எப்படி நீங்க தக்காளி சாதம், பிரியாணிலாம் பண்றீங்களோ, அந்த மாரி ஒயிட் ரைஸே உங்களுக்கு தம் ரைஸா இருக்கும். அதுல வந்து நம்ப எந்த வகையான இணை உணவுகள் வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இது வெள்ளை ரக அரிசில அந்த மாரி. சிகப்பு ரக அரிசின்னு வச்சுக்கோங்க. மெல்லிய ரகம் இருக்கு. தட அ அந்த எப்படி சொல்லலாம் மெல்லிய ரகம் இன்னும் கொஞ்சம் தடமா இருக்கிற மாதிரி சில ரகங்கள் இருக்கு. இப்ப மெல்லிய ரகம்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ரத்தசாலி மெல்லிசா இருக்கும். சிகப்பு ரகத்துல நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். சிகப்பு அரிசில மெல்லிய ரகம் அப்படின்னா, ரத்தசாலி மட்டும் தான். மத்தபடி பூங்கார், அறுவதாங்குருவை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடமா இருக்கும். ஆ அதுக்கு அடுத்தது மாப்பிள சம்பா, காட்டு யானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெரிய அரிசிகளா இருக்கும். நீங்க ஒரு அரிசிய கையில எடுத்து நீங்க இது பண்ணலாம். அந்த அளவுக்கு அது ரொம்பவே பெருசாவே இருக்கும். இப்ப நீங்க ரத்தசாலிய வந்து தூய மல்லி செய்ற மாதிரியே பண்ணலாம். ஆனா பூங்கார் அறுவதாங்குருவ வந்து நம்ம பண்றோம்னா, 1க்கு 2 தண்ணி பத்தாது. 1 மடங்குக்கு 3 மடங்கு தண்ணீல அது உழைக்கும். நீங்க தொடர்ந்து பாரம்பரிய அரிசிகள சமைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நெறைய விஷயங்கள வந்து சொல்லி தரும். அவங்க சொல்லி தருவாங்க. இப்படிலான்ட்டு. ஒரு முறை வந்து ஆ இப்ப வந்து இந்த மாதிரி வகையில நாம சாப்பாடு வந்து வடிக்கலாம். அதே மாதிரி சாதத்துல உப்பு போட்டு சாப்பிடுற முறை நம்மளுடைய வழக்கத்துல இருந்திருக்கு. சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறது. ஆ பழமொழி கூட சொல்லுவாங்க. சா "நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா?" அப்படின்ற மாரி. அந்த ரோஷம் வரலன்னா அதுக்கு அப்படி சொல்லுவாங்களாமா. எதுக்குன்னா, இந்த குழம்பு, ரசம் எவ்வளோ வகைகள் இருக்கு. ஸோ அது வந்து இப்போ ஒரு காரக்குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் என்னுடைய நான் தெரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். சாதத்துல வந்து உப்பு போடாம வடிச்சுட்டோம். சரிங்களா? ஆ குழம்பு வந்து ஒரு காரக்குழம்பு வச்சிருக்கோம். செஞ்சுட்டோம். நீங்க 2மே ஊத்தி பெசஞ்சு சாப்பிடும்போது, ஆ காய்கறில நம்ம போடுற உப்பின் தன்மை வந்து அதிகமா இருக்கும். ஆ இந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு சுவை இருக்கு. அது உப்பு போடும்போது பேலன்ஸ்டா இருக்கும். இப்ப நம்ம மிளகு பொங்கல் பண்றோம். ஆ பொங்கல் செய்வோம் இல்லையா? மிளகு பொங்கல் பண்றோம். உப்பு போடாம செஞ்சுட்டோம். எப்படி இருக்கும்? அத நம்ப பொங்கல்ல உப்பு போடலாம் ஏத்துக்க முடியாது நம்மளால. பொங்கல்ல உப்பே போட மாட்டோம். ஆனா, சாதமும் அதே நிலைதான். அது பொங்கியிருக்கும். இது பொங்காம வடிச்சிருக்கும். ஆனா நெறைய இல்லங்கள்ல பார்க்கும்போது சாப்பாட்டுல வடிக்கிற சாதத்துல உப்பு போட மாட்டாங்க. ஆ உப்பு போட்டு வடிச்சீங்கன்னா, இந்த குழம்புல இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நம்ம அதிகமா உப்பு சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். சில வீட்ல வந்து அப்படியே அந்த வழக்கத்துக்கு உள்ளாயிட்டோம். அந்த வழக்கத்துல அப்படியே தொடர்ந்து இருப்போம். அதனால நமக்கு அது தெரியாது.
சாதம் வடிக்கும்போது உப்பு போட மாட்டோம். மத்த குழம்புல மட்டும் அதிகமா இருக்கும். இது நீங்க எப்படி பார்க்கலான்னா, வடிச்ச சாதத்துல உப்பு போட்டு செஞ்சிருந்தீங்கன்னா, ஆ இப்போ இன்னொரு வீட்ல வந்து அந்த மாதிரி ஒரு செஞ்சிருக்க மாட்டாங்க. உப்பு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க மேட்ச் பண்ணி சாப்பிடும்போது அவ்ளோ உப்பு அதிகமா தெரியும். ஆ இந்த மாதிரி விஷயம் வந்து சுவைய வந்து மட்டும் மேம்படுத்துது. காய்கறிய வந்து அதிகமா சாப்பிட தோணாது. ஆ அந்த காயில வந்து உப்பு அதிகமா சேர்ந்திருக்கும். அந்த குழம்புல, அந்த கிரேவில இருக்கக்கூடிய காய்கறி உப்பின் தன்மை வந்து ஆ ரொம்ப அதிகப்படுத்தும். நம்ம சுவைச்சு சாப்பிட முடியாது. இத வந்து நீங்க மாத்திக்கலாம். இந்த வழக்கத்த வந்து சாதத்துல உப்பு போட்டு வடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முறை இருக்கு. இப்ப காட்டு யானம், மாப்பிள சம்பா, ஆ கருங்குருவை இந்த மாரிலாம் அரிசி பச்சையோ, புழுங்கலோ எதுவா இருந்தாலும், ஒண்ணு அதனுடைய குருணை, இல்லாட்டி அதனுடைய கோதும ரவையுடைய பெருசா இருக்கிற மாரி ஒரு ரவ உடைச்சுக்கலாம். இந்த மாரி உடைச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 5 கிலோ, 3 கிலோ வச்சுக்கிட்டோம்னா, 1க்கு 3 தண்ணி வச்சு, உப்பு போட்டு, நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது போட்டு, பொங்க சாதம் மாரி செஞ்சுறது. ஸோ நீங்க அந்த மாரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, அத வந்து நம்ம சாம்பார், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். மதிய உணவாவே சாப்பிட்டுக்கலாம். அத வந்து நம்ம தண்ணி ஊத்தி கஞ்சியாவும் பயன்படுத்திக்கலாம். ஆ இந்த நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், ரொம்ப திடமா இருக்கக்கூடிய இந்த அரிசி ரகங்கள்ல, ஆ கஞ்சிக்கு பயன்படுத்துவோம். இல்ல இட்லி, தோசைக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம். இட்லி, தோசைக்கு தான் பயன்படுத்துவோம். ஆ ஆனா, அத காட்டிலும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நெறைய வகையில நம்ம அத எடுத்துக்க முடியும். இந்த செய்ற முறைய மட்டும் மாத்திக்கிட்டோம்னா, அது நெறைய வகையில நம்ப ஆ நமக்குள்ள வந்து அது பயன்பாட்டுல வரும். நம்ம உணவு பயன்பாட்டுல அந்த அரிசிகள் நம்மளால எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட வந்து இந்த வகையில சாப்பிடலாம். மாத்துங்க. அரிசிய வந்து மாத்தி மாத்தி வாங்குங்க. ஆ இந்த மாசம் வந்து நீங்க சுயமல்லி வாங்குறீங்கன்னா, அடுத்த மாசம் கிச்லி சம்பா வாங்குங்க. அந்த மாரி இது சாப்பிட்டா என்ன நோய் குணமாகும்னு தயவுசெய்து கேட்காதீங்க. நோய்கள் குணமாவது அப்படின்றது வந்து மருத்துவம் சார்ந்தது. நம்ம வீட்ல தொடர்ந்து பயன்படுத்துறோம். ஒரு இயல்பான விஷயங்களா இருக்கிறோம்னா, எல்லாமே பாரம்பரியமானது. ஆ நம்மளுடைய இயற்கையானது அப்படின்ற பக்கம், நெறைய ரகங்கள மாத்தி பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ ஒவ்வொரு அரிசிக்கும் இது ட்ரீட்மெண்ட் பேஸ்ல நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சுட்டோம். ஆ அது வந்து மருத்துவம் சார்ந்தது தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. எல்லாத்துலயுமே சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க எடுத்துக்கிற முறையிலயும் பக்குவப்படுத்தணும். சமைத்தல் அப்படின்றது பக்குவப்படுத்த முறை. நீங்க எந்த அளவுக்கு அத பக்குவப்படுத்தி நம்ம எடுத்துக்கிறோமோ, அதுதான் மருத்துவம். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதம் வடிக்கிற முறை பத்தி பேசியிருக்கோம். அப்புறமா கலவை சாதங்கள். கலவை சாதங்கள் பொறுத்தவரைக்கும் நமக்கு புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எந்த சாதம் செஞ்சாலும், நீங்க நம்ம சொன்ன இந்த வெண்மை நிற அரிசியில தூயமல்லி இந்த மாதிரியான அரிசிகள் பயன்படுத்தலாம். தித்திலி சம்பா, கருடன் சம்பா. ஆ நமக்கு நெறைய சுவை ரொம்ப சுவையாவும் இருக்கும். அத நான் சொல்லுவதோட நீங்க அந்த அந்த டைம் நீங்க வாங்கி அத சமைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ சுவையா இருக்கும். அதனுடைய சாப்பாடுனா ஒரே மாரி இருக்கும் இல்லையா? நம்ம மரபு ரக அரிசி வந்து அப்படி கிடையாது. ஒண்ணொண்ணுத்துக்கும் தனித்தனி சுவை இருக்கு. ஆ தனித்தனி அதனுடைய அம்சங்கள் இருக்கு. நீங்க அத பயன்படுத்துங்க. அந்த மாதிரி வந்து நம்ம எலுமிச்சை சாதம், மாங்காய் சாதம் இதெல்லாம் பண்ணும்போது, நம்ம இந்த வகைய பண்ணலாம். சிகப்பரிசியில நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணோம்னு வச்சோம்னா, ரத்தசாலி ஃபுல் ரெட்ல பண்ண முடியாது. நம்மளுடைய பட்டை தீட்டப்பட்ட அரிசியில தான் பண்ணணும். தீட்டப்படாத அரிசியில பண்ண முடியாது. நீங்க அத வந்து சாதம் வடிச்சுட்டு, அதுல நீங்க புளி சாதம், எலுமிச்சை சாதம்லாம் பண்ணலாம். ரத்தசாலியில ஒரு முறை தீட்டப்பட்ட அரிசி அதுக்கு ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். பூங்கார்லயும் வரும். பூங்கார் கூட ஒரு முறை தீட்டப்பட்ட அரிசி வடிச்சுட்டு, இந்த புளி சாதம்லாம் செய்யலாம். பட் அது கொஞ்சம் கனமா தான் இருக்கும். ஆனா சுவைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ப இப்படிதான் இருக்கணும்னு ஒரு வடிவமைச்சிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் மாத்தும்போது அது ரொம்பவே இதுவாகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம்னு எடுத்துக்கும்போது நமக்கு ஸ்பெஷல் வந்து வெஜ் ரைஸ், பிரியாணி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு வரும்போது, ஆ சீரக சம்பா, நாட்டு பாசுமதி, காலாபாத் இந்த மாதிரியான அரிசிகள்ல வந்து இந்த பிரியாணி அப்படின்ற இந்த வகைக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கும். அத தாண்டி ஆ சிவன் சம்பா, தங்கச் சம்பால வரக்கூடிய பச்சரிசியிலயும் ரொம்ப சுவையா இருக்கும். சிறுதானியத்துல வரகுல பிரியாணி பண்றது ரொம்பவே சுவை கூடுதலா இருக்கும். சிறுதானியங்கள்ல
வரகு சாமை திணை குதிரை வாலி வருது இல்லைங்களா? அதுல வரகு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது இருக்கிறதுலே கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம அத தம் போட்டு நம்ம அது சரியான முறையில அது செய்யும்போது, அந்த சுவை வந்து வரகுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்ப நீங்க சாமையிலயும் செய்யலாம். அந்த அளவுக்கு இருக்காது. கொழிஞ்சிரும். அந்த அந்த ஒரு மாரி ரொம்ப இதுவா இருக்கும். வரகுல வந்து பிரியாணி செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து சிறுதானியத்துல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, வரகுல செய்யணும். இந்த மாதிரி சாதம், நம்ம சாப்பாடு பத்தி பேசணும்னா இன்னும் நெறையவே இருக்கு. ஓகே. இதுக்கப்புறமா வந்து பார்த்தா மதிய உணவுல வந்து நம்ப களி கூட எடுத்துக்கலாம். களி ஒரு நாள் வந்து சாதம், கொஞ்சமா களி, கேழ்வரகு களி, பலதானிய மாவு மிக்ஸ் பண்ண அந்த களி. ஆ வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 நாட்கள் மதிய வேளையில களி எடுத்துக்க வழக்கம் இருக்கு. ஆ விவசாய சொந்தங்கள் இரவுலயுமே களி எடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஜீரணத்த குடுக்கும். இது எனக்கு ஜீரணம் ஆகும், என்னுடைய உடல் இத ஜீரணப்படுத்தும் அப்படின்னு நம்ம அந்த உணவ எடுத்துக்கலாம். நெறைய பேரு இந்த வேலை குறைவா செய்றவங்க இரவுல களி எடுக்க மாட்டாங்க. நல்ல உடல் உழைப்பு தர்றவங்க இரவுல களி எடுப்பாங்க. இந்த மாரி இருக்க மதிய உணவுல இவ்வளோ பண்ணலாம். கலவை சாதங்கள் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாப்பாடு செஞ்சுட்டோம். இப்ப குழம்பு வகை அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு எளிமையா ஒரு நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல சாம்பார். வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேக்குதுங்களா? இல்ல லோவா இருக்குன்ற மாரி போட்டிருந்தீங்க. கேக்குது, கேக்குது. ஓகே, ஓகே. இப்ப குழம்பு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ பருப்பு எல்லாமே தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட பருப்பு. நமக்கு சரியான எல்லாமே அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. கடுகுலேருந்து, எண்ணெயிலேருந்து, பருப்புலேருந்து. இது எல்லாமே அப்படிதான் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆ நாட்டு துவரம் பருப்பு, மொளக்கட்டி உடைச்ச துவரம் பருப்பு, உடைச்ச பருப்பு இந்த மாரி நீங்க பயன்படுத்துங்க. நெறைய பேர் சாம்பார் எடுத்தோம்னா, அது வந்து கேஸ் ட்ரபிள் இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னுலாம் சொல்லுவோம். அது சுத்தமா அது பாலிஷ் பண்ணி வரும்போது அந்த விஷயம் இருக்கு. பட் ஆனா நாட்டு துவரம் பருப்பு, மண்கட்டின துவரம் பருப்பு, உடைச்ச பச்சை பயிறு, அதுக்கெல்லாம் அந்த மாரி எந்த இதுவுமே கிடையாது. அது தோலோடவே இருக்கும். ஆ அத தாண்டி வந்து அது முளைக்கட்டி அதனுடைய அந்த 100 மடங்கு சத்தோட அத வச்சிருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி வகையான பருப்புகள பயன்படுத்தலாம். இப்போ பருப்பு வேக வைக்கிற முறையில நெறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். பருப்ப வந்து நல்லா குழச்சு குக்கர்ல வேக வச்சுறாதீங்க. அதனுடைய தன்மையே மாறிடும். அது பருப்பு வந்து ஒரு வேகுதுன்னா, ஒரு 85% 90% தான் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம மத்தால மசிக்கணும். ஸோ அந்த மாரி மசிக்கும்போது தான் அந்த மரபு சுவையில அது இருக்கும். நம்ப வேகும்போதே குக்கர்ல வந்து எவ்ளோ கொடிய விட்டுடுறோமோ, அவ்வளவும் சுவைன்றது நமக்கு அதுல எதையுமே உணரவே முடியாது. ஆ பருப்புனாலே கடைஞ்சு பயன்படுத்தக்கூடிய ஆ வாழ்வியல் தான் நம்ம இருந்திருக்கோம். பருப்பு கடையிற சட்டி இருக்கும், மத்து இருக்கும். அதுதானே பயன்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம அத பயன்படுத்துறோமா கிடையாது. ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுருவோம். அது பார்க்கும்போது ஒரு மாரி அது கொழிஞ்சு வெந்து, அதுல சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பாருடைய இதுவே வேற மாரி இருக்கும். நீங்க அத கடைஞ்சு பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லது. ஆ சுவையும் கூடுதலா இருக்கும். ஆ கூடுதல்ன்னு சொல்றத விட, அதுதான் நம்மளுடைய சுவை. நம்முடைய மரபின் சுவை. நாம என்ன பண்றோம், இப்போ ஒரு விஷயத்த எளிமையாக்கிட்டு, அதன்படி உணவு முறையும், செய்ற முறை எல்லாமே மாத்திட்டு, இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற சுவையில நம்ம சாப்பிட்டு இருக்கோம். நீங்க பருப்பு வேக வைக்கிற முறையில அந்த மாரி பண்ணலாம். ஆ சாம்பார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து ம் ஒரு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். அது எல்லாமே ஸ்பெஷல். நம்ம ஒரு நல்ல நாள் வருது வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஸ்பெஷலா ஒரு சாம்பார்னா நம்ம இத போடுவோம். ஆ சாம்பார் பொடி வந்து வீட்ல அரைக்கிற முறை இருக்கு. நம்மளுடைய டெலகிராம் சேனல்லயும் சாம்பார் பொடி செய்ற மெத்தடு போட்டிருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில நீங்க ஒரு சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பருப்பு தனியா வேக வச்சுட்டோம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தாளிப்பு போட்டு அப்படியே காய்கறி வதக்கி, காய்கறிய வேக வச்சுட்டு, அப்படியே வந்து பருப்பு கடைஞ்சு ஊத்தி சாம்பார் வச்சுருவோம். நாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி பண்ணுவோம். நாங்க வந்து என்ன பண்ணோம், முதல்ல காய்கறிய தனியா வேக வைப்போம். தாளிப்பு போட மாட்டோம். காய்கறிய வந்து தனியா வேக வச்சு, ஸோ அதுக்கு தேவையான சாம்பார் பொடி. இப்போ உதாரணத்துக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்னா ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய், அதுல நறுக்குன வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி, கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டிருப்போம். வெந்துட்டுருக்கும். ஏன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காவ ஒண்ணா போட்டோம்னா, கத்திரிக்காய் வேகுற நேரம் லேட் ஆகும். முருங்கைக்காய் சீக்கிரமா வெந்துரும்.
இதுவே அதுல ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. அந்த ஒரு அரை பதம் கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா, நம்ம வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காய் வந்து போட்டோம்னா, அது ஒரு ஆவியில வெந்துரும். அதுக்கப்புறமா மாங்காய் சேர்க்கிற நேரம் வந்து அப்பயே போடக்கூடாது. பருப்புலாம் ஊத்தி, அது ஒரு கொதி வரதுக்கு முன்னாடி போட்டோம்னா, அது ஒரு கொதியிலேயே வந்து மாங்காய் வெந்துரும். நீங்க அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டு ஒரு சாம்பார் வச்சு பாருங்க. அது அன்னைக்கு நைட் வரைக்குமே இது கொழிஞ்சு, ஒண்ணோட ஒண்ணு மேஷ் ஆகாம, தனித்தனியா அதனுடைய சுவையோட நல்லாருக்கும். எல்லாமே நம்ம என்ன பண்றோம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட குக்கர்ல வச்சு பண்ற வழக்கம் இன்னைக்கு இருக்கு. குக்கர்ல போட்டு விட்டுடுறாங்க சாம்பாருக்கு. கத்திரிக்காய்லாம் கூட. அது ஒரு கொதியில வேகக்கூடிய காய்கறிகள். அதனுடைய இயல்போட, அதனுடைய சுவையோட அந்த முறையில நீங்க செய்யுங்க. உண்மையிலேயே அது சுவையா இருக்கும். ஸோ அது தனியா அந்த காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா, நம்ம ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சு, வேக வைக்கும்போது இப்ப பருப்பு நான் வேக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆ பருப்பு, பூண்டு, கொஞ்சமா மஞ்சள் போட்டு வெந்துட்டு இருக்கும். ஆ ஒரு 50% வெந்து வரும்போது, தக்காளி கட் பண்ணி போடுவோம். முதலே தக்காளி போட்டோம்னா, ஏன்னா குக்கர்ல எல்லாம் ஒண்ணா போட்டு வச்சுருவீங்க. நீங்க கேஸ் ஸ்டவ்ல அந்த மாரி விஷயம் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா, அந்த 50, 60% வந்து பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நீங்க தக்காளிய சேர்த்தீங்கன்னா, வெந்துரும். அந்த நேரமா இதையும் இதுவும் சேர்ந்து வெந்து கடையும் போது இல்ல நான் குக்கர தவிர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பவுமே வேக வைக்கிற டைமிங்கோட 1 விசில், 2 விசில் நீங்க எடுத்து கடைங்க. இல்ல எங்களுக்கு வந்த நேரம், அங்க ஆஃபீஸ் போணும், எங்களால அத செய்ய முடியல அப்டின்னா, அந்த மாரி பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே சாப்பாட்டுக்கு சொன்ன அதே முறை தான். நீங்க ஏதோ ஒரு ஆப்ஷன்ல குக்கர அ நம்ப ஆசான்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அத உள்ள வச்சுக்கவே வச்சுக்காதீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதான் நாங்க சொல்லுவோம். வீட்டுக்குள்ள அத வச்சு பயன்படுத்தாதீங்க. குக்கர், குளிர்சாதன பெட்டி இதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க. மீறி உங்களுக்கு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இருக்கு நாங்க எங்களுடைய தேவைக்கு, எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கெடாத வண்ணம் எங்களால அத பயன்படுத்திக்க முடியும். அந்த வல்லமை எங்களுக்கு இருக்குன்னா, ஒரு ஆப்ஷன்ல நீங்க அத வச்சுக்கலாம். அத அதுக்கேத்த மாரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடையது. ஏன்னா ஒரு செஞ்சுட்டு வந்த பல வருஷ விஷயங்கள்ல தவறுன்னு செஞ்சு யாராலயும் டக்குன்னு அத விட முடியாது. உங்கள நான் விடவும் செய்யவும் சொல்லல. பேலன்ஸ்டா உங்களால அத எடுத்துக்க முடியுது, முடியலன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சு, அத வேக வச்சு, ஆ அது நல்லா கொழிய விடாம, எத்தன விசில் வச்சா சீக்கிரமா நம்ம எடுத்து கடைய முடியும். அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி இது தனியா இது வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு, ஆ அந்த மாங்காலாம் லாஸ்ட்டா போட சொன்னேன்ல, போட்டு ஒரு கொதி கொதிச்சோனே வெந்துரும். சிலர் வந்து அந்த மாங்கா புளிப்பே போதுமானதா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சின்ன ஆ ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளிப்புக்கு ஏத்த மாரி. லாஸ்ட்டா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டு, நீங்க இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்க. சாம்பார்னா வழவழன்னு ரொம்ப திக்னஸ் எல்லாம் இல்லாம, ஆ சாதத்துல போட்டோம்னா பெசையணும். ஒரு லிக்விடா இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, இப்ப சாம்பார்னாலே எனக்கு நெறைய உணவகங்களுக்கு போனா வெறுப்பா தான் இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஒரு பக்கம் நல்லா அத வேக வச்சு குழஞ்சு, அத ஊத்துனோம்னா ஒரு மாரி தான் இருக்கும். சாம்பார்னா நமக்கு ஒரு அதிகபட்சம் ஆ கொஞ்சம் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப கெட்டியாவும் இல்லாம, அந்த சரியான அந்த சாம்பார் பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி இருந்துச்சுன்னா தான், அந்த சுவை வந்து கூடும். இந்த காய்கறியோட அத சேர்த்து சாப்பிடும்போது நல்லாருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரசம் இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு, நம்ம தாளிப்போட சாப்பிட்டு பாருங்க. நாங்க ஒரு நாளைக்கு மார்னிங் சாம்பார் வச்சுட்டோம்னா, 3 வேளைனா சாம்பார் சாப்பிடுவோம். பிடிக்கும். ஒரு சுவை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு நேரத்தோட அத முடிக்க மாட்டோம். நம்ம ஏன்னா இதுவரைக்கும் ஆ பல வகையில நெறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. ஒவ்வொரு வீட்டோடயும் இந்த சாப்பிடுற முறை வந்து மாறும். எல்லாரும் ஒரே மாரி இருக்காது. சில காலைல வச்சுட்டாங்கன்னா, மதியானம் சாப்பிட மாட்டாங்க. மதியானம் வச்சு திரும்ப இரவு சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஒரு செட்டப். பட் சுவையா இருக்கு. அது நமக்கு உடலுக்கு ஏற்ற வண்ணம் இருக்கு. நமக்கு அது பிடிச்சிருக்குன்னா, நிச்சயமா அதோட தான் இருப்போம். திரும்ப ஒரு டைம் பசிக்கும் நமக்கு. ஒரு புடிச்ச உணவு இருந்துச்சுன்னா, ஒரு டைம் இன்னொரு டைம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். இதெல்லாம் உணர்ந்து நம்ம 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 உடலுக்கு தேவையான விஷயம், நம்ம மனசுக்கு தேவையான விஷயமா பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது சரியா இருக்கும். மதிய உணவுல இன்னும் நெறைய வகைகள் இருக்கு. நம்ம பார்ப்போம். ஆ இப்போ இன்னும் நம்ப பார்க்கணும் அப்படின்னா, கூட்டு கூட்டு பொரியல் வகைகள். கூட்டு பொரியல்னு வரும்போது, நம்ம அதிகமா வந்து நாட்டு காய்கறி சேர்த்து நம்ம செய்யக்கூடிய கூட்டுகள் இருக்கு. இதுவும் அதே மெத்தட் தான். நம்ம செய்றோம். வீட்ல எப்பவுமே ஒரு செய்ற மெத்தட் தான். ஒரு ரெசிபி செய்யறத சொல்லிக் குடுக்கறதும்,
அதை எப்படி பதப்படுத்தணும், எப்படி பக்குவமா சமைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பயிற்சியின் நோக்கம். ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் செய்யலாம் அப்படின்றது நெறைய சேனல்ஸ்ல கிடைக்கும். நீங்க தட்டனா எந்த பொருள் எப்படி செய்யலாம்னு இருக்கும். எப்படி சுவையா செய்யலாம்னு இருக்கும். ஆனா, நம்ம முறைப்படி எப்படி வந்து அத ஆரோக்கியமா செய்யலாம்? எப்படி அத ஹெல்த்த நம்ம தக்க வச்சுக்கலான்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ நீர் காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, வேக வைக்கிற முறை இருக்கு. இப்போ கூட்டு பொரியல்லாம் செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பீர்க்கங்கா, புடலங்கா, சொரக்காலாம் இருக்குன்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், தோல் சீவிட்டு, இல இலசா இருந்துச்சுன்னா தோலோட வேக வைங்க. அதுல எந்த இதுவுமே கிடையாது. தோலோட பண்ணலாம். அ அந்த கழுவி வைக்கிற முறையில கவனம் தேவை. ஆ தோலோடனா பிஞ்சா இருந்துச்சுன்னா, நீங்க தோல பயன்படுத்தலாம். நீங்க வந்து வெட்டிக்கிறீங்க. ஆ கழுவுன பிறகு இந்த சொரக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தோல் சீவின பிறகு உள்ள இருந்து ஒரு பால் வரும். அதனால நீங்க திரும்பவும் அந்த பால் வந்து கழுவிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு டைம் நம்ம அத அலசி எடுத்துட்டு, ஆ சரியான அளவு தண்ணி வச்சு, உப்பு போட்டு வேக வச்சு, தண்ணிய வடிக்காம, தண்ணியும் அதிகமா சேர்க்காம, சரியான அளவு தண்ணி வச்சு வேக வச்சு, நீங்க அப்படியே கூட்டுக்கு பயன்படுத்தலாம். தண்ணிய வடிக்காம. இப்ப வந்து சொரக்கா சாப்பிட்டோம்னா, உடம்புல இருக்கிற நீர்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசமா இருக்கிறவங்க சொரக்கா சாப்பிடுங்க. ஆ கால் வீக்கம்லாம் குறையும். அன்னைக்கு சாப்பிடுற பக்கம் அதிகமா யூரின் வரும். அது வந்து சொரக்கா வேக வச்ச தண்ணிய வந்து வடிக்கக்கூடாது. சரிங்களா? கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம அந்த மாரி வடிக்காம, சரியான அளவு தண்ணி வச்சு வேக வைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, இன்னொரு முறை நாங்க சுவையாவே இருக்கும். இட்லி பாத்திரத்துல நாட்டு காய்கறிகள வேக வச்சு சமைக்கிறது. இட்லி பாத்திரத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்ப சொரக்காய் இருக்கு, பீர்க்கங்கா இருக்கு, புடலங்கா இருக்குன்னா, நீங்க கட் பண்ணிட்டு, நீங்க அந்த இட்லி பாட்டில அடித்தட்டுல வச்சு வச்சு வேக வச்சீங்கன்னா, ஒரு 15, 20 நிமிஷத்துல அது நல்லாவே சாஃப்ட்டா வெந்திருக்கும். நீங்க அத எப்படி பண்ணி பாருங்க. இந்த வேக வச்ச முறைக்கும், அந்த வேக வச்ச முறைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். சுவையாவும் இருக்கும். நீங்க அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஸோ பல வகையான கூட்டு பொரியல் இருக்கு. வேர்க்கடல, காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணி நம்ப செய்ற கூட்டு வகைகள். இல்ல வெறும் பச்சை பயிறு, பாசி பருப்பு. நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டுனாலே கடல பருப்பு போட்டு கூட்டு வைப்போம். இல்லாட்டி ஆ பாசி பருப்பு, பயிறு கிடையாது. பருப்பு தான் போடுவோம். ஆனா, நாம மொள கட்டின பச்சை பயிறு வேக வச்சு கூட்டுல சேர்க்கலாம். காராமணி வேக வச்சு சேர்க்கலாம். இந்த மாதிரி. ஸோ அத தாண்டி இப்ப கடல பருப்புக்கு பதில் சிகப்பு மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல. ஸோ இதெல்லாமே ஊற வச்சு, அத அந்த கூட்டு பொரியல்ல சேர்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு கூட்டு பொரியல் அப்படின்னு எடுத்துக்கும்போது, நம்மளுடைய இந்த தானியம் இப்ப வந்து அ மொச்சக்கொட்டை, காராமணி, சிகப்பு மொச்சை நெறைய இருக்கு. வெரைட்டீஸ் இருக்கு. கொள்ளு, ஆ சிகப்பு கொள்ளு, கருப்பு கொள்ளு. இந்த மாதிரி தானியங்கள்லாம் சுண்டலுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஏதாச்சும் ஒரு மாசத்துல இல்லாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு இப்படிதான் பயன்படுத்துவோம். ஸோ இத நீங்க செய்றீங்க, ஒரு கூட்டு பொரியல் செய்றீங்க, இல்ல வறுவல் செய்றீங்கன்னா, நீங்க ஒரு வாரத்துல 1 நாட்கள் இந்த மாதிரி ஒரு தானியத்த ஊற வச்சு, அந்த பொரியல் கூட்டுல அத சேர்த்துட்டு, ஈவினிங்ல பிள்ளைங்களுக்கு, நமக்கு அத நாம ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். கம்பல்சரி 1 வாரத்துக்கு நான் இவ்ளோ கிலோ தானியங்கள் பயன்படுத்தியிருக்கேன். பச்சை பயிறு இருக்கு, காராமணி இருக்கு, மொச்சை இருக்கு, மொச்சையில பல ரகங்கள் இருக்கு, நரிப்பயிறு இருக்கு. எவ்ளோ பயிறு வகைகள் இருக்கு. பெரும்பாலும் நாம அத பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அத வந்து நீங்க இந்த கூட்டு பொரியல் வகையில சேர்த்துக்கோங்க. ஸோ அத சேர்க்கும்போது உண்மையிலேயே சுவையிலயும் மாற்றம் இருக்கும். நாங்க ஒரு ரெசிபி பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச பூரி ரெசிபில நானு போன வாரம் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலால பச்சை பயிறு மொள கட்டுனத வேக வச்சு சேர்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவை அந்த உருளைக்கிழங்கும் இருக்கணும். வேக வச்ச அந்த பச்சை பயிறு மொள கட்டுனதும் இருந்துச்சுன்னா, அத அவங்க ஒதுக்க மாட்டாங்க. ரொம்ப சுவையா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான முறையில நம்ம மதிய உணவுல பல வகைகள் எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரசம் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன உரல், குட்டி உரல் வச்சிருப்போம், அம்மி வச்சிருப்போம். சப்போஸ் நீங்க மிக்ஸிலயே அரைக்கிறீங்கன்னா கூட, அந்த மசாலா வந்து இடிச்சா மாரி இருக்கும். இடிச்சு வச்ச ரசம்னு சொல்லுவாங்க. மிளகு வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அம்மில அரைக்கும்போது ஃபர்ஸ்ட் மிளக நுணுக்குவாங்க. நுணுக்கி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அரைக்க மாட்டாங்க. நுணுக்கிட்டு, அப்புறம் சீரகத்த வச்சு நுணுக்கிட்டு, அதுக்கப்புறமா அதுல பூண்டு வச்சு லைட்டா ஒரு 2 தட்டு தட்டிட்டு, அப்படியே எடுத்து அந்த புளியிலலாம் போட்டு கரைச்சு பண்ற ரசம் வந்து இருக்கிற சுவை வந்து, நீங்க மிக்ஸிலயோ இல்ல ரசப்பொடி வச்சுட்டு, இந்த ரசப்பொடிய இன்ஸ்டன்ட்டா நம்ம எடுத்து நாமளே அரைச்ச ரசப்பொடியா இருந்தாலும் அது பொடி தான். நீங்க நுணுக்கி வச்சு அந்த அந்த நேரத்துக்கு பண்றதுக்கும், அதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும்.
சமைக்கும் போது நமக்கு ஒரு சில நிமிடங்கள் வந்து ஒரு ரெசிபிக்காக நம்ம செலவு பண்ண முடியல. நம்ம எல்லாம் இன்ஸ்டன்ட்டா வச்சிருக்கோம்னா, உண்மையில சுவை மாறும். அதுக்கான மருத்துவ தன்மை மாறும். எங்கெங்கேயோ இதுக்காக நேரம் ஒதுக்குறோம். பட் சமையல் அறையில இங்கங்க இந்தந்த இடத்துல இந்த நேரத்த நம்ம சரியான முறையில பயன்படுத்தி பண்ணோம்னா, ஆரோக்கியமாவும் இருக்கலாம். நல்ல உணவு, சுவையான உணவாவும் நம்ம சாப்பிடலாம். அத நுணுக்கி பண்ணி பாருங்க ரசத்த. தக்காளி கையிலேயே கரைச்சுக்கோங்க. மிக்ஸிலலாம் ஓட்ட வேண்டாம். ஆனா இப்ப வர தக்காளி கையிலலாம் கரைச்சா கரையாது. அந்த அளவுக்கு எடுத்து அடிச்சோம்னா, ஓரளவுக்கு தான் இருக்கு. அந்த மாரி நம்போ கரைங்க. அந்த தக்காளியுமே ரொம்ப பழுத்தா மாரி, அந்த மேல இருக்கிற பக்கம் 4 பக்கம் வெட்டிட்டு கரைங்க. கரைஞ்சிரும். வேற வழி கிடையாது. சுடு தண்ணீல ஊற வச்சு கரைங்க. சுடு தண்ணீல கொதிக்க வச்சுட்டு கூட கரைங்க. அந்த மாரி தான் இருக்கு. இன்னைக்கு கிடைக்கிற காய்கறிகள். நம்மளும் மாற்றத்துக்காக நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ணுங்க. நாட்டு ரக தக்காளிங்கள அதிகமா பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கலாம். தக்காளிய பயன்படுத்தாம கூட நம்ம செய்யலாம் போல. இன்னைக்கு இருக்கிற தக்காளிய பயன்படுத்துறத காட்டிலும். இப்போ ரசம் எடுத்துட்டுனா இந்த மாரி நீங்க மரபு சுவை. அந்த சுவைய நீங்க இப்படிதான் ஃபீல் பண்ண முடியும். பொடியிலயோ, அதுலயோ நம்மளால நிச்சயமா ஃபீல் பண்ணவே அத உணரவே முடியாது. நீங்க அந்த மாரி அப்படியே நல்லா இருக்கும். நீங்க அந்த மாரி ரசம் வச்சு வச்சீங்கன்னா கூட 3 நாளைக்கு கூட அந்த சுவை மாறாம அப்படியே இருக்கும். நீங்க அரைச்சு அதெல்லாம் பண்ணி அடியில பொடியெல்லாம் தேங்கி, அது அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சுவையும் ஒரு 2 நாளுக்கு ரசம்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 3 நாள் நல்லாருக்கும். 3 நாள், 5 நாள் கூட நல்லாருக்கும். சரி பக்குவமா பண்ற பட்சத்துல, இடிச்சு பண்ணா. இடிச்சு, கரைச்சு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப கூட்டு, பொரியல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாரி நம்ம இப்ப இரவு உணவு. மதிய உணவுல வந்து நம்ம நெறைய பார்த்துருப்போம். சாதம் எப்படி வடிக்கலாம்? கலவை சாதங்கள் எந்தெந்த அரிசியில செய்யலாம்? நான் எப்படி பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்கேன். ரெசிபி வந்து அதிகமா நம்மளால நெறைய ரெசிபிஸ் இருக்கு. நம்ம சேனல்ல மட்டும் இன்னைக்கு எவ்வளவோ புத்தகங்கள் எவ்வளவோ இருக்கு. நமக்கு தேவை பதம், பக்குவம், எப்படி செய்யணும்? எப்படி பண்ணா அந்த சத்துக்கள் குறையாம இருக்கும்? நம்ம அன்றாட வாழ்வுல இந்த மாரியெல்லாம் மாற்றம் வரும்போது, நம்ம ஆரோக்கிய தேகம் என்பது நமக்கு அது இயல்பு அது. அந்த இயல்புக்கு நம்ம இயல்பா இருக்கணும். நம்ம உடல் வந்து சரியான முறையில இருக்கணும். உணவு மட்டும் தான் இதுக்கு முக்கிய காரணம். பிளஸ் மனம். இந்த மாரி நம்ம நிகழ்ச்சிலலாம் நீங்க கலந்துக்கும்போது நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்க. இரவு உணவு. இரவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் ஆ எல்லாரும் இயற்கை வாழ்வியல்ல வந்து கஞ்சி எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. பழங்கள், கஞ்சி வகைகள், இல்ல வந்து ஆவியில வேக வச்ச பொருட்கள். அதெல்லாம் நீங்க உங்களுடைய உடல் உழைப்பு அன்றைய தினம் எப்படி இருக்கோ, சில நேரத்துல நைட்ல நல்லாவே பசிக்கும். கஞ்சி சாப்பிட்டா கூட பசி அடங்காது. பழம் சாப்பிட்டாலும் பசி அடங்காது. நல்லா சாப்பிடணும்னு தோணும். நானு அப்பயே சொன்ன மாரி தான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி போன வாரம் சொல்லியிருந்த மாரி தான். தோணும். அதன்படி செய்யுங்கன்னு. பகல்ல உழைப்பு அதிகமா இருந்து, இரவுல அதிகமா பசிக்கிற நேரத்துல, அதுக்கான உணவு குடுங்க. அப்போ இரவுல சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும். சாதம் சாப்பிடணும்னு தோணும். ஆ லிக்விடா சாப்பிட்டா பிடிக்காது. பழங்க சாப்பிட்டா பிடிக்காது. ஏன் இடியாப்பம் சாப்பிட்டா கூட ஏதோ பேஷண்ட் மாரி தெரியும். நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த மாரி தோணுச்சுன்னா, நீங்க சாதம், திரும்ப மத்தியானம் செஞ்சது இருக்கு. இல்ல அதுக்காக வேற எதனா செய்யலாம். நான் வந்து ஆரோக்கியம் சார்ந்து மட்டும் இல்ல, உடல் மொழி அறிஞ்சும் உணவு குடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். இது உடலுக்கு தேவைப்படும். கேக்கும். எல்லா நாளும் ஒரே மாரி இயங்காது. இது மிஷின் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பல வகையில அதனுடைய மாற்றத்தோட தான் அது தொடர்புடையது. இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சோமோ அதுதான் அங்க அன்றைய இரவு. அதுக்கேத்த மாதிரி நீங்க உணவு குடுங்க. இரவுல வந்து வழக்கம் நம்ம தொடர்ந்து பண்றோம், செய்றோம்னா, ஆ பாரம்பரிய அரிசி ரவைகள பண்ணிட்டு, நம்ம வந்து பொங்கலாவோ, கிச்சடியாவோ, கஞ்சியாவோ, எண்ணெய் அதிகமா சேர்க்காம எடுத்துக்கலாம். இது ஒரு ஒரு ஆப்ஷன். நான் சொன்னது கிச்சடின்னா எல்லாருமே ரவை, உப்புமா, கிச்சடின்னா பயப்படுவீங்க. நம்ம மரபு அரிசிய ரவையா பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாரி பயப்படலாம் வேணாம். ரொம்ப சுவையா இருக்கும். நல்லாருக்கும். ஆ உப்புமானாலே எல்லாம் பயப்படுவோம். அது வந்து வேற. மரபு ரக அரிசி ரகங்கள்ல ரவையாக்கி நீங்க அதுல பயன்படுத்துற அந்த உணவு ஆனது ரொம்ப சுவையாவும், ஆ ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்க அதுல கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? அரிசிய வந்து ஒரு கோதுமை ரவை பதத்துக்கு நம்ம உடைச்சு வச்சுட்டோம்னா, சும்மா அதுல ஒண்ணுமே இல்ல. 1க்கு 3 தண்ணி வச்சு, கரெக்ட்டா நம்ம வேக வச்சுட்டோம்னா, அத நம்ம ஏதோ தொட்டு துவையல் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்ல லிக்விடா கொஞ்சம் பதமா இருந்துச்சுன்னா, கஞ்சியா எடுத்துக்கலாம். நீங்க அத கிச்சடி பண்ணிக்கலாம். உப்புமா பண்ணிக்கலாம். மிளகு போட்டு பச்சரிசியா இருந்துச்சுன்னா, டக்குன்னு பொங்கலா பண்ணிக்கலாம். எவ்ளோ விஷயங்கள் பண்ண முடியும். அந்த சிகப்பரிசியா இருக்கட்டும், இல்ல தூயமல்லி, இல்ல வெள்ளை ரகம்லயே வந்து மிளகு சம்பா அரிசி. எதுவா இருந்தாலும் நம்ம அத வந்து ரொம்ப சிறப்பா பண்ண முடியும். நீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க.
அதுக்கு அடுத்தமா வந்து பாத்தீங்கன்னா, இரவுல வந்து கஞ்சி நான் சொன்னேன் இல்லைங்களா? கஞ்சில வந்து பல வகை கஞ்சி பண்ணலாம். இப்போ வந்து மாப்பிள சம்பா கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கேட்டா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஓ அவங்களுக்கு புடிச்ச மாதிரி செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நிமிஷம். ஆ சாரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவையில நாம குடுக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து இரவு உணவு நம்ம அவங்கள ஈஸியா பயன்படுத்திக்கலாம். ஆ இரவு உணவு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருக்குமே வந்து ஒரு சுவை பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம விரும்பி சாப்பிடுவோம். இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு பூங்காறுல வந்து நம்ம கஞ்சி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இரவு உணவு எல்லாம் உட்காந்து ஒரு கஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஆ 1க்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மடங்கு தண்ணி. ரொம்ப லிக்விடா இருக்காது. கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாயாசம் ஓட கொஞ்சம் இதுவா இருக்கும். 1க்கு ஒரு 6 மடங்கு தண்ணி வச்சு, அது நல்லா கெட்டியா வேக வச்சு, அதுல கொஞ்சம் ஸ்பைசஸ், மசாலா ஆ ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம ஃபுட்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மசாலா கஞ்சி. நெறைய ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொடவாட்டு கிழங்கு கஞ்சி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். குடிக்கிற மாரி இருக்கக்கூடாது. சாப்பிடுற மாரி ஸ்பூன்ல சாப்பிடுற மாரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது, நல்லெண்ணெய் வச்சு, நல்லெண்ணெய் ஊத்தி, இஞ்சி, பூண்டு, மொடவாட்டு கிழங்கு இது 3த்தையும் வந்து பேஸ்ட்டாவோ, இல்ல கொஞ்சம் ஒண்ணும் பாதியுமாவோ அரைச்சு வச்சு ஸோ நல்லெண்ணெயில இத வதக்குறோம். 1 ஸ்பூன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இது போட்டு வதக்கிட்டு, உங்க தேவைக்கு வதக்கிட்டு, அதுல வந்து கொஞ்சமா ஆ உங்களுக்கு தேவைன்னா, கரம் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுலயே அந்த கரம் ஃப்ளேவர் இருக்கும். பட் ஆனாலும் நாம வந்து அத சேர்த்துக்கலாம். ஸோ அத சேர்த்துக்கிட்டு, நம்ம செஞ்சு வச்ச கஞ்சியில இத ஆட் பண்ணி, கொஞ்சமா மிளகுத்தூளு, கொத்தமல்லி, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கேரட் அந்த கலர்ஃபுல்லா துருவி போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணி, ஒரு பவுல்ல ஓட்ஸ் கஞ்சி மாரி ஆ ஸ்பூன் போட்டு லைட்டா புளிப்பு தேவைப்படுது. லைட்டா லெமன் புழிஞ்சுக்கலாம். லைட்டா. இந்த மாரி பண்ணிட்டு ஒரு பவுல்ல ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாரி நீங்க அரிசிய வந்து மாத்தலாம். வரகு, சாமை, திணையில பண்ணலாம். சிறுதானியம் இதுல பண்ணலாம். இல்லாட்டி சீரக சம்பா அரிசி குருணைல பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு மொடவாட்டு கிழங்கு சேர்த்தோம். இன்னொரு நாள் வெறும் இஞ்சியோட ஃப்ளேவர்ல, இன்னொரு நாள் வெறுமனே கொத்தவரங்காவ பொடியா கட் பண்ணி, அத ஒரு மசாலாவா ஆட் பண்ணி அதுல சேர்க்கலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிலருக்கு மசாலாவுடைய டேஸ்ட் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து வெறுமனே மிளகு, இஞ்சி மட்டும் தட்டி போட்டு குடுக்கலாம். வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே எல்லா ஃப்ளேவருமே ஒரே நாள்ல ஒரு ஃப்ளேவர் சாப்பிடுறோம்னா, நிச்சயமா அந்த விஷயம் வந்து புடிச்சிருந்தா எடுத்துப்பாங்க. புடிக்கலன்னா ஒதுக்கிடுவாங்க. ஸோ புடிக்கலன்ற விஷயத்த ஆ நம்ப அத ஒரு பெரிய சுமையா பார்க்காம, புடிச்ச மாதிரி நாம எல்லாரும் ஒண்ணா சாப்பிடும்போது தான் அது ரொம்பவே ஒண்ணு அதுக்கேத்த மாரி அவங்க பழகிப்பாங்க. பழகிப்பாங்கன்றபோது அந்த சுவை அவங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். பிடிக்கல அந்த சுவை அவங்களுக்கு அத வேற மாதிரி வேணும்ன்னும் போது, நிச்சயமா நம்ம அத மாத்தி அவங்களுக்கு புடிச்ச மாரி குடுக்கணும். ஒரு சுவையே வந்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறதுன்றது சரியான மருத்துவமும் கிடையாது. நம்ம நினைப்போம், எல்லாருக்கும் நம்ம சமைப்போமா? எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணுவோமா? ஆ ஒவ்வொருத்தருடைய மனநிலையில எப்படி மாற்றம் இருக்கோ, உடலுடைய தேவைகள் வேறையா இருக்கும். அவங்களுடைய அந்த உடல் அன்னைக்கு அவங்க செஞ்ச வேலை, அவங்களுக்கான விஷயம் எல்லாமே வேறையா இருக்கும். ஆனா உணவு மட்டும் ஒரே மாரி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி நமக்கு புடிச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் கவனம் குடுத்து, ஆ இந்த மாரி கவனம் குடுத்து நம்ம அந்த உணவ எடுத்துட்டோம்னாலே, சரியான முறையில போகும். இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடி இந்த கஞ்சி, ஆ அரிசி ரவையில பண்ணக்கூடிய சில உணவு வகைகள், அத தாண்டி இட்லி, இடியாப்பம். இடியாப்பம்னா சிகப்பரிசி இடியாப்பம் பண்ணலாம். அந்த மாரி இல்ல. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, அத சரியான முறையில நம்ம
பகிர்ந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கிய உணவா இது மாறும். அப்ப இன்னைக்கு முழுசா சொல்லணும்னா, போன வாரம் பேசினது காலையில போடுற அந்த தேநீர் வகையில இருந்து சில ரெசிபீஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நோட் பண்ணியிருப்பீங்க. ஆ அது இன்னைக்கு நம்ம பேசின வரைக்கும் நெறைய முழுமையா வந்து உணவுடைய செய்முறை, அளவோட சொல்லக்கூடிய மாரி பயிற்சிகள் இல்ல. நம்ம ஒரு ஓரலா ஒட்டுமொத்தமா நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம், பகிர்ந்திருக்கோம். இப்படிலாம் இருந்தா இது ஆரோக்கியமா இருக்கும்ன்றத தான் நம்ம பகிர்ந்திருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் வந்து வேணும்னா, நீங்க Telegram சேனல்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம நெறைய நண்பர்கள், உணவு சார்ந்த புத்தகங்கள், மாரணியா கூட பேசியிருப்பாரு அவரு. சிறுதானிய புத்தகங்கள் நெறையவே இருக்கு. இதெல்லாம் நீங்க வாங்கி, அத நீங்க படிச்சு பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம கையில தான் இருக்கு. அதே மாரி நெறைய பேர் பேசும்போது சொல்லுவோம். பெண்கள்லாம் நாங்க தான் சமைக்கணுமா, செய்யணுமான்றது. அந்த மனநிலை, அந்த பக்குவ நிலை, அந்த அன்பு எல்லாமே நமக்கே உரிதானது. பெண்களுக்கே உரிதானது. அதன் அடிப்படையில நம்போ ரொம்ப மகிழ்வான இதோட எப்பவுமே பரபரப்பா இல்லாம, அது ஒரு சுமையா பார்க்காம, ஆ நம்ம அத ஆத்மார்த்தமா குடும்ப உறவுகளுக்கா இருக்கட்டும், நம்ம செய்ற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம அதுதான் கனெக்டடு. நம்மள அது இணைக்கும். நம்ம செய்ற மாரி யாராலும் செய்ய முடியாது. நாம தான் அதுக்கு. நாம மட்டும் தான் அதுக்கு. அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா ஏத்துப்போம். அவங்க செய்யலன்றது குறைச்சு ஏதோ அந்த மன அதிர்வோட அவங்கலாம் ஹெல்ப்பே பண்ணது இல்லப்பா அப்படின்லாம் சொல்லாம, அவங்க ஹெல்ப் பண்ற மாரி நம்மள கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஆ அந்த செய்யும்போது தான் இருக்கும். நானுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பயிற்சி வெளியில கிளாஸு, வாரத்துல 1 நாள் வீட்ல இருக்கிறதே பெரிய விஷயமா தான் போயிட்டுருக்கு. அதனால 1 நாள் இருந்தாலும், 2 நாள் இருந்தாலும் வீட்ல சமைக்கலாம் ஆட்கள் இருப்பாங்க. இப்பதான் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனாலும் நம்ப இதுக்குலயே வீட்ல நம்ம சமைக்கணுமே! எல்லாரும் கேட்பாங்க நம்ம ஃபாலோவர்ஸ்லாம். "நீங்க உங்க வீட்ல சமைக்கிறீங்களா?" அப்படின்ட்டு. நம்ம தான் வாரத்துல 5 நாள் பயணத்துல இருப்போம். அத தாண்டி வீட்டுக்கு 1 நாள் போறோம்னா, இதுதான் வேலையே. சமைக்கிறது தான். இல்லாட்டி பசங்கள சமைக்க சொல்லி நான் சாப்பிடுவேன். இல்ல நான் சமைச்சு பசங்களுக்கு குடுப்பேன். ஏன்னா பசங்களும் பெரியவங்களாயிட்டாங்க இல்லையா? ஒண்ணு அதுதான். இந்த இந்த பிரசன்ஸ் தான். நம்ப இந்த மாரியான சூழல்ல இருந்தாலும், அது ஒரு மன மகிழ்ச்சியோட என்ன பிடிக்கும்? வீட்ல இருக்கிறவங்க என்ன பிடிக்கும்? நம்ம தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்ன பிடிக்கும்? எப்படி செஞ்சா பிடிக்கும்? அப்படின்றத இந்த அன்பின் மனம் கொண்டு ஆரோக்கியமா இப்ப இவ்வளவு விஷயங்கள் ஆரோக்கியத்த பத்தி இவ்வளவு நாள் எல்லாம் எல்லாரும் பண்ண ஒண்ணு தான். இப்படி பண்ண ஆரோக்கியம்னு சொல்ல வரேன். குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம். தயவுசெய்து கீரையெல்லாம் மிக்ஸில எல்லாம் கடைஞ்சிராதீங்க. நெறைய பேர் கீரைய மிக்ஸில கையில கடைய முடியல. அது மசியல. வேக வைங்க. மத்து கண்டிப்பா சட்டி, மத்து பயன்படுத்துங்க. செய்யுங்க. அந்த சுவையெல்லாம் நீங்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு இருக்கும். அது நம்ம வந்து முன்னோருங்க, எங்க பாட்டி தான் நாங்க செய்ய மாட்டோங்க. எங்க பாட்டி செஞ்சிருக்கிறாங்கன்ற மாரி இன்னைக்கு பேசப்பட்டுட்டு இருக்கு. எங்க அம்மா செய்வாங்க, எங்க பாட்டி செய்வாங்க. அப்ப நீங்க எப்ப செய்வீங்க? நம்ம ட்ரெடிஷனலா எல்லாமே கத்துக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் மாறாம, நம்மளுடைய எண்ணம் மாறாம, நம்ம செயல் மாறாம எதையும் மாத்த முடியாது. அத பத்தி நெறைய மாற்றங்கள் தேவைதான். அப்பதான் நம்ம ஒரு விஷயத்த முழு நிறைவோட செய்ய முடியும். கண்டிப்பா இது எல்லாருக்கும் புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் கொஞ்சம் நம்மோட பெரியவங்களே ஒரு ஒரு 45, 50 வயசுல இருக்கிறவங்களே அந்த வழக்கத்துக்கு மாறிட்டாங்க. வெந்த அரைக்கீரை வேக வைப்போம். வெறும் கீரை கடைசல் கரைவோம் இல்லைங்களா? பருப்பு சேர்க்காம. அத துவையல் மாரி மிக்ஸியில ஆஃப் கிரைண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கோம். ஸோ அந்த மாரிலாம் இல்ல. வேண்டாம். நம்ம ஆரோக்கியன்றது நம்ம செய்ற உணவு, அரிசி, பருப்புல மட்டும் கிடையாது. செய்ற விதத்திலயும் இருக்கு. அந்த செயலையும் என்னைக்குமே மாத்திராதீங்க. புளி கரைக்கிறதுக்கு இல்ல. புளி பேஸ்ட் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த புளி பேஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா, அந்த புளி தண்ணீல ஊற வச்சுட்டா புளி என்ன ஆகும்? ஒரு மாரி இந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா? ஒரு மாரி ஸ்மெல் மாறிடும். 2வது நாள்லாம் அந்த ஊற வச்ச புளிய நம்ம பயன்படுத்த முடியுமா? ஆனா, அது கெடக்கூடாதுன்றதுக்காக புளிய பக்குவப்படுத்தி, அதுக்கான சில ரசாயனங்கள் போட்டு தான் அவன் குடுக்குறான். ஏன் புளி பேஸ்ட் பயன்படுத்தணும்? வேண்டாம். புளிய வாங்கி ஊற வச்சு கரைச்சு போடுங்க. அதோட என்ன இருக்கு? நம்ம வந்து நம்ம தேவைக்கு நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும், அதே மாரி சிலர் வந்து புளியெல்லாம் ஊற வச்சு திக்னஸா பேஸ்ட் மாரி எடுத்து, நாங்க ரொம்ப அறிவாளிங்க இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவோம். டக்குன்னு புளி வேணும்னா, அந்த 2 ஸ்பூன் புளி எடுத்து கரைச்ச புளிய நேரா அங்க ஆக்டிவேஷனே இருக்கக்கூடாது.
கையில கரைக்கக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. குறையா சொல்லலைங்க. இந்த விஷயம் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். அப்புறம் நம்மளுடைய பிள்ளைங்க, நம்ம பேரன், பேத்திங்க எல்லாரையும் நம்ம உட்காந்து பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். நான் அப்ப ஆரோக்கியமா இருந்தேன். இப்ப நீங்கலாம் இல்லன்னு சொல்லுவோம். ஆனா இங்க எங்க மாறுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அதன் அடிப்படையில எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான உணவ நம்ம சமையல் அறையில கொண்டு வரது மட்டும் தான் இதனுடைய ஒரு தீர்வு. செய்யுங்க. காய்கறி ஆரம்பிச்சேன் நான். ஒரு காய்கறில இருந்து இன்னைக்கு நம்ம செய்ற விஷயம் வரைக்கும் சிறப்பான முறையில எல்லாரும் கவனிங்க. கவனிச்சாலே அது மாறிடும். இங்க ஏன் தப்பு நடக்குது? அப்படின்னு கவனிங்க. இங்க ஏன் இது மாற்றம் வந்துச்சு? அப்படின்னு கவனிங்க. அதுக்கு பதில் உங்ககிட்டயே இருக்கு. வெளியலாம் எங்கேயுமே இல்ல. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தான். ஒரு எண்ணம் தான். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா, நான் பேசுறத விட 100 மடங்கு விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. எல்லாருமே ஆசான்கள் தான். ஸோ அதன் அடிப்படையில இன்றைய நிகழ்ச்சியில உங்ககிட்ட பகிர்ந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. உணவு முறைகள் தயாரிப்பது பற்றி அதுவும் இயற்கை முறையில நம்ம எப்படி அத வந்து தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி சென்ற வாரம் ஒரு விளக்கம் குடுத்தாங்க. இந்த வாரம் மதிய உணவு கூட்டு பொரியலோட இன்று இரவு உணவு எந்த அளவுக்கு ஒரு கஞ்சி நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விளக்கத்தையும் நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஆழ்ந்த அ சிந்தனைய ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா, இந்த அளவுக்கு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கேயும் தேட வேண்டாம் நம்மள்ட்டயே இருக்குது அப்டின்ட்டு. நம்ம என்னைக்குமே வந்து தாத்தா, பாட்டிகள் சொன்னது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம செய்யறத வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க வந்து எந்த அளவுக்கு உள்ளார்ந்து நீங்க வந்து அத வந்து பாசிட்டிவா நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல எல்லாருடைய கருத்தும். அது மாரி அம்மாவும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பல தகவல் சொல்லியிருந்தாலும், தொடர்ந்து நீங்க இத வந்து வீட்ல பயன்படுத்தக்குள்ள, கண்டிப்பாக இது வந்து மாற்றங்கள் வரும். உங்களாலேயே மாற்றங்கள் வரும். அடுத்தவர்களுக்கு நாம இத சொல்ல வேண்டாம். நம்மளாலேயே மாற்றம் வரும் அப்படிங்கிறத சிறப்பா இன்னைக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அது இல்லாம உணவு முறைகள பற்றி என்னைய இந்த அளவுக்கு ஒண்ணொண்ணுத்தையும் தெளிவா விளக்கம் குடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இயற்கை முறையில எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு வேள உணவுல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தி அத சமைக்கலாம். அப்படிங்கிறத வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து இன்னைக்கு எல்லாருக்கும் சிறப்பிச்சிருக்காங்க. சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் அற்புதமான ஒரு அதாவது தினம் தினம் ஆரோக்கிய சமையல். அதாவது ஆரோக்கிய சமையல் எப்படின்னாக்கா, நம்ம சமைக்கிறதெல்லாம் ஆரோக்கிய சமையல் இல்லையா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்திருக்கும். அவ அதுக்கு உண்டான விளக்கம் தான். அதாவது எல்லாருமே சமைக்கிறது ஆரோக்கிய சமையல் தான். அது எந்த விதத்துல எல்லாருமே பயன்படுத்த முடியும், பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்து, உங்களாலேயே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு சிறப்பான ஒரு அ செஷன் ஏற்படுத்தி குடுத்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கு, அதாவது அவங்களோட டாபிக்கே வந்து இது சேனலே வந்து பார்த்தீங்கன்னா, "அன்பா சமைக்கலாம் வாங்க" அப்படிங்கிறது தான். அந்த "அன்பா சமைக்கலாம் வாங்க" அப்படிங்கிற ஒரு தலைப்போட இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா அந்த வகுப்பெடுத்து சிறப்பித்து கொடுத்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். நன்றி, நன்றிங்கய்யா. சரி. அப்புறம் அந்த சேனல் கேட்டிருக்காங்க. உங்க சேனலோட அந்த "அன்பா சமைக்கலாம் வாங்க" அதுதானே உங்களோட இது? ஆமாங்கய்யா. நானு இப்போ போட்டிருக்கேங்கய்யா. குரூப் இதுல மெசேஜ்ல போட்டிருக்கேன். குரூப்ல ஆ போட்டிருக்காங்க. எல்லாருமே சேனல் கேட்டிருக்கீங்க. போன வாரமும் நம்ம சேனலோட இது குடுத்திருந்தாங்க. அதே மாரி அடுத்த உங்க குரூப்ல வந்து அவங்களோட சேனல் லிங்க் குடுத்திருக்காங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. நெறைய இருக்கு. 1000 கிட்டத்தட்ட 800 சமையல் முறைகளை பற்றி அவங்க சிறப்பா குடுத்திருக்காங்க. எனவே இந்த இன்றைய நிகழ்வுல எல்லாருமே வந்து தொடர்ந்து சமையல் முறைகள் எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொண்டாலும், தங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து இந்த அனுபவத்தை வந்து அனுபவித்து அனைவரும் இதை பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த நிகழ்வுல அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து நமக்கு இந்த ஃபீட்பேக் அதாவது எப்படின்னா, இந்த காலச்சக்கரம் 48 நாள் நீங்கள் கலந்துக்கிட்டு வர்றீங்க. ஆனா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு நமக்கு பயன்பெற்றாங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக நமக்கு ஃபீட்பேக் குடுத்து, சிறப்பான ஒரு வழிமுறைய குடுத்துட்டு இருக்காங்க. காலச்சக்கரத்தின் ஆசான்கள். இவங்கலாம் வந்து காலச்சக்கரத்துல வந்து கலந்துகிட்டு, இன்னைக்கு ஒரு ஆசிரியராக உயர்ந்து நமக்கு சிறப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அ அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க எந்த அளவுக்கு இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு ஆரோக்கியத்தை தேடி நாங்க சிறப்பா இருந்தோம். உடல் அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு காலச்சக்கரம் குடுத்திருக்குது.
அப்படிங்கிறத வந்து நேத்து முத்துசாமி ஐயா கூட சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்தாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமுஷ்டத்தை சேர்ந்த ரவிசுந்தர் ஐயா. ரவிசுந்தர் ஐயா, அவங்க துணைவியார் இருவருமே தொடர்ந்து ஒரு 2 பேருமே ஆசிரியரா பயணிக்கிறாங்க. 2 பேருமே இதுல இணைந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பயணிக்கிறாங்க. அதேமாரி நேரடி நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவங்களுடைய குடும்பத்தோட கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சிய சிறப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் மிக்க ஒரு தம்பதியர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த அவங்களுடைய அனுபவ உரைகள், இந்த காலச்சக்கரத்தினால பெற்ற அனுபவங்கள், மாற்றங்கள் பற்றி நமக்கு ஒரு சிறப்பான விளக்கம் அளிப்பாங்க. இன்றைய அ அனுபவ உரைகளை வழங்க ரவிசுந்தர் ஐயா அவர்களையும், அவர்களது துணைவியார் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். காலச்சக்கரம் நிகழ்வானது 3 ஆண்டுகளாக தாண்டி 4ஆம் ஆண்டிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாம் காலச்சக்கர வாசிகள் ஆகிவிட்டோம். ஒவ்வொரு நிகழ்வையும் அனுபவித்து செய்து கொண்டிருக்கிறோம். காலச்சக்கரத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றால் இன்னைக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது உடலிலே என்ற அளவுக்கு உயிரோடு உடலோடு ஒட்டிய ஒரு உறவாக இந்த காலச்சக்கரமானது எங்களுடைய இல்லத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே வீட்டு எதிர்ப்பு இருந்தாலும் நாங்கள் இருவரும் அந்த காலச்சக்கரத்திலே பயணிக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம். சிறு ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரே கல்வியை மட்டும் கண்டு அதுக்கு மட்டும் பயன்படாம பல கல்விகள் உடற்கல்வியிலே இருந்து உள்ள கல்வியிலே சிறப்பான ஒரு கல்வியை அழைத்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய காலச்சக்கரம் உன் உடல் உன் உயிர்னு சொல்லுவாங்க தலைப்பு. உடல் இருந்தால்தான் நாம எல்லாத்தையும் செய்யலாம். அந்த வகையிலே காலச்சக்கரத்திலே பல விதமான ஆசான்கள் மனக்குறைகளை தீர்ப்பதற்கு விஜயமதன் ஐயா, காந்தி வெங்கட்ராமன் ஐயா இவர்கள்லாம். அதே போல சமையலை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய சமையலர் ரேகா சிவகுமார் அவர்கள், காய்கறி மருத்துவ அலமேல் மங்கை நாச்சியார் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து வீட்டிலெல்லாம் தாயார் தான் சிறப்பு, அம்மா தான் சாப்பாடு போடுவாங்க. காலச்சக்கரத்தில் இவங்க தான் தாயார். காலச்சக்கரத்தினுடைய அம்மாக்கள் இருவரும் தான். பச்சையாகவும் சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும், அன்பா சாப்பிடணும் அப்படின்னு அருமையா கருத்துக்களை சொல்றாங்க. பெண்களுக்கே தெரியாத கருத்துக்கள். ஏன்னா அந்த நாள்ல காய்ச்சி குடிக்கிறது தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு காய்ச்சி குடிச்சாச்சு, இன்னைக்கு அந்த கஞ்சி தான் காய்ச்சி குடிக்கிறது பெரும்பாலும். கூழ், கம்மங்கூழ், கேவுருக்கூழ் இப்படிதான் காய்ச்சி குடிக்கிறது. என்னைக்காவது வரும் அமாவாசை நாளில் தான் நெல்லு சோறு கிடைக்கும் அந்த காலத்துலலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்றதுக்கு இல்லை, சொல்லக்கூடாது. அது மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம காலச்சக்கரத்தை பொறுத்தவரையில் அருமையான உணவு வகைகளை அன்றாடம் பயணிக்கக்கூடிய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே காலச்சக்கரமானது நமக்கு எல்லாம் பெரிய ஒரு பாக்கியமாக, ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது. இதற்கு எல்லாம் காரணம் யாருன்னா முத்தாய்ப்பாக பிரம்மா என்று சொல்லக்கூடிய நம்முடைய குணபால் ஐயா தான். அவங்கள தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காரியம் செய்யறதுங்கிறது சும்மா நம்ம கல்யாணம் பண்ணனால தாயை பிரிச்சுக்கிறோம். தினந்தோறும் அந்த செயலில் ஈடுபட்டு அவங்க கொண்டு சேர்த்து இந்த 1 மணி நேரம் அவர் அடிக்கடி சொல்லுவார், 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்குங்க, 1 மணி நேரம் ஒதுக்குங்க. அவர் 24 மணி நேரம் ஒதுக்கினாலும் அந்த 1 மணி நேரத்தை நாம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியல. 24 மணி நேரத்தை ஒதுக்கினாதான் 1 மணி நேரம் நம்ம கொடுக்க முடியும். அதையே நம்ம மிஸ் பண்றோம். நிறைய பேர்ட்டு சொன்னா என்னங்க மிட் நைட்ல கூப்பிடுங்க, சாமி என்னையா போய் அப்படிங்கிறான். இதுல உள்ளது தெரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ 50 செக்ரட்டரி 50 தலைவர்கள் இருக்காங்க என்கிட்ட கையில ரோட்டரி சங்கத்துல. என்ன பயன்படுறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. நேற்று ஒருத்தர் போட்டிருந்தார் பதிவு, தனியா கூப்பிட்டு அருமையா இருக்குங்க. அப்ப கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டேன். அது மாதிரி காலச்சக்கரம் யூடியூப்பு காலச்சக்கரத்தில் உள்ள எல்லா இதையும் கொண்டு வந்து இன்னைக்கு முன்னேற்றி இருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அக்குபஞ்சர் வகுப்பு இலக்கியவாணன் ஐயா அவங்களும் அன்றைய ஆண்டு காலமாக பயணித்து வராங்க. சிறப்பான கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஏற்புடைய கருத்துக்கள், அதாவது கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கைராசி காலச்சக்கரமாக இந்த தினம் உலா வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக பயணிக்கிறது காலச்சக்கரம். காலச்சக்கரத்துல மருத்துவ முறையில பார்த்தீங்கன்னாக்கா உணவையும் சேர்த்து மருத்துவத்தையும் சேர்த்து நம்முடைய புதன் புயல் சூறாவளி அகிலா அம்மா அவர்கள் அவங்கள சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க. நமக்கு வாய் கூசும். நமக்கு நம்ம பெண்களை பத்தி சொல்லணும்னாக்கா எப்படி சொல்றது, அவங்ககிட்ட கொச்சிப்பாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நான் சொல்லிவிடுவேன் தப்புன்னு, இருந்தாலும் ஒரு இது இருக்கும் நமக்கு. அம்மா ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட ஆக்கு வேறு ஆணி வேறு பிச்சு பேசிடுவாங்க. அவ்வளவு கருத்து தான், உண்மையான கருத்தை சொல்றாங்க, நடைமுறை கருத்தை சொல்றாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம அனுபவிக்கணும். அதுதான் அது சிறப்பாக அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹசரத் பார்பர் ஐயா